பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஆரம்பிக்க இருக்க நிலையில் அங்கு உறுதிமொழி ஏற்ற காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் மாரிச்சாமி இணைப்பில் இணைகிறார். மாரிச்சாமி, வணக்கம். இப்ப இன்றைய நிகழ்வை பொறுத்தவரையில் முக்கிய தலைவர்கள் யாரும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்களா? அங்கு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இந்த ஆரம்ப கட்ட ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு போட்டியான பாரம்பரிய வீர விளையாட்டு இது ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு தை 2ஆம் நாள் மதுரை மாவட்டத்தில் பாலமேடு பகுதியில் நடைபெற இருக்கிறது. இன்னும் சில நிமிடத்தில் துவங்க இருக்கிறது. இப்போது வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுவிட்டார்கள். இன்னும் சில நிமிடத்தில் கோவில் காளைகள், பாலமேடு கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்படும். பாலமேடு ஜல்லிக்கட்டானது பாலமேட்டில் அமைந்துள்ள மஞ்சள் மலை ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள நிரந்தர ஜல்லிக்கட்டு வாடிவாசலில் இந்த போட்டியானது நடைபெற இருக்கிறது. காலை 7 மணிக்கு துவங்க இருக்கிறது. துவங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுவிட்டனர். கோவில் காளைகள் ஊர்வலமாக பொது மகாலிங்க சுவாமி மடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு விட்டது. ஜல்லிக்கட்டு களத்தில் நிற்கின்றன கோவில் காளைகள். இந்த கோவில் காளைகள் முதலில் அவிழ்த்து விடப்படும். அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக 1000 காளைகள் ஆன்லைனில் பதிவு செய்து அவர்களுக்கு 1000 காளைகளுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. 1000 காளைகள் இந்த வாடிவாசல் வழியாக களம் காண இருக்கிறது. இந்த களமானது ஒரு பெரிய களம். ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு களம். பொது மகாலிங்க சுவாமி மடம் இந்த விளையாட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துகிறது. இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் 1000 காளைகளும் 700 வீரர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 700 வீரர்கள் 50 முதல் 75 வீரர்கள் 50 வீரர்களாக களம் காண இருக்கிறார்கள். ஒரு சுற்றுக்கு 1 மணி நேரம் இது போன்று இந்த சுற்றானது ஆரம்பிக்க இருக்கிறது. நேற்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் கிட்டத்தட்ட 10 சுற்றுகள் நடைபெற்றது. அதே போல இங்கும் 10 சுற்றுகள் அல்லது 12 சுற்றுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் முதல் பரிசு பெறும் காளைக்கு ஒரு காரும், முதல் பரிசு பெறும் மாடுபிடி வீரருக்கு ஒரு காரும், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சார்பில் ஒரு காரும், தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் ஒரு காரும் வழங்கப்பட இருக்கிறது. தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியினை வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைக்க இருக்கிறார். அதுபோக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் முக்கியமான அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சியினர் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியானது சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. துவங்கியவிடம் முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்படும். அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் வருகை தரும். கோவில் காளைகள் என்று பார்த்தோமானால் பாலமேட்டில் காளியம்மன் கோவில் இருக்கிறது, மாரியம்மன் கோவில் இருக்கிறது. இது போன்ற கோவில் காளைகள், கிராம மகாலிங்க சாமி மதத்தின் சார்பில் கோவில் காளை, இப்படி காளைகள் அவிழ்த்து விடப்படும். அதன் பிறகான இந்த போட்டிகளானது 1000 காளைகள் மருத்துவ பரிசோதனை முடிந்து வரிசை கிரமமாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த காளைகள் அவிழ்த்து விடப்படும். 50 வீரர்களாக மொத்தம் 700 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 700 வீரர்களும் 50 வீரர்களாக களம் காண இருக்கிறார்கள். அவர்கள் களத்திலிருந்து அவர்களில் அதாவது அதிக காளைகளை பிடிக்கும் வீரர்கள் அடுத்த சுற்றில் பங்கேற்பார்கள். இவ்வாறாக அந்த வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு முதல் பரிசு, அதுபோக காளைகளுக்கு முதல் பரிசு கார், இது போன்ற பரிசுகள் வழங்கப்பட இருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பானது மிக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஜல்லிக்கட்டு போட்டியினை காண்பதற்கு ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் வருகை தருவார்கள். ஆகவே ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வருகை தரும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி பாலமேடு ஜல்லிக்கட்டில் களம் காணும் 2வது சிறந்த காளைக்கு கன்றுடன் கூடிய காங்கேயம் நாட்டு பசு ஒன்று வழங்கப்பட இருக்கிறது. இது வருடமாக சமூக ஆர்வலர் அலங்காநல்லூரை சேர்ந்த பொன்குமார் என்பவர் வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த காங்கேயம் காளை ஒன்று வழங்கப்பட இருக்கிறது. இது போன்ற காங்கேயம் நாட்டு பசுமாடு, ஒரு கன்றுடன் கூடிய காங்கேயம் நாட்டு பசுமாடு வழங்கப்பட இருக்கிறது. இது போக பரிசு பொருட்கள் பார்த்தோமானால் ஹீரோ, கட்டில், தங்க காசு, அதுபோக வீட்டு உபயோக பொருட்கள், சைக்கிள், இருசக்கர வாகனம் போன்ற ஏகப்பட்ட பரிசு மழை பொழிய காத்திருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.